ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி, மாதர் சங்கம், அனைத்து கட்சி சார்பாக. ஏன்னா கடலூர் பஸ் ஸ்டாண்டு வந்து புதூர் அப்படிங்கிறது ஒரு 3-4 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அங்கே வந்து பெண்களும் பொம்பளை பசங்க சென்னையிலேருந்து படிக்க வந்தாலோ இரவில் வந்தாலோ அங்கே யாரும் அங்கே போக முடியாது. எல்லாமே அவங்க அந்த ஊர் மக்களே வந்து இங்கே தான் வரணும், பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். இங்கே தான் எல்லாமே கிட்ட இருக்குது. இருந்தாலும் அவங்க மலைப்பகுதிக்கு கொண்டு போகிறாங்க பஸ் ஸ்டாண்டை. அதனால் அனைத்து கட்சியும் ஒன்றாக சேர்ந்து இதை நாங்கள் வன்முறையாக கண்டித்து போராடுறோம். பெண்களுக்கான உரிமை. ஆண்களெல்லாம் தூங்கிடுவாங்க. நடு இரவில் சென்னையிலேருந்து திரும்பி வர்றவங்க, இல்லை சின்ன பிள்ளைங்க எல்லாருமே, பெரியவங்க வேலைக்கு வர்றவங்களாம் இருந்துச்சு கடலூருக்கு தான் வந்தாகணும். இருந்தாலும் அவங்க வந்து அங்கே மாற்ற போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க. அதை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி முன்னிலையில் நின்று அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி தான் இது நடந்துகிட்ருக்கு காலையிலேருந்து. எடுத்து வந்துட்டேன் அங்கே கடலூர் சட்டமன்ற தொகுதியில் அமைவதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்பதை அனைத்து குடியிருப்பாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாகவும், அனைத்து கட்சிகள், அனைத்து பொதுநல அமைப்புகள் சார்பாகவும் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதை உடனடியாக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். வண்டி ஓட்ட மாட்டாங்க. தோழர்களே,